Hello everyone, I'm Madan Gauri, and hello my dear MG squad. This is Bubble Paints presents Open Up with Madan Gauri, powered by Vishwa and Devji Diamonds, Terranum Homes and Jaychandran Textiles. சில கெஸ்ட் வர்றப்போ த சைல்ட் இன் மீ இஸ் எக்ஸைட்டட் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ என்னோட லைஃப்ல நிறைய டேரக்டர்ஸோட நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம். சில டேரக்டர்ஸோட மூவிஸ் பார்க்குறப்போ அது நம்மளுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் என் லைஃப்பில் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். யூஎஸ்லலாம் போய் படிக்கலான்னு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு இவர் முக்கியமான ஒரு காரணம். மூவிஸ்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இவர். ஸோ என் லைஃப்ல வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீட்டிங் ஹிம். எனக்கு நான் சின்ன வயசுல முதல்ல ஒரு ஆட்டோல போறப்போ, ஸ்கூலுக்கு போறப்போ மின்னலேவோட போஸ்டர் பார்த்திருக்கேன். ஸோ அந்த டயத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் லுக்கிங் அப் டு ஹிம். ஸோ ஐ எம் சோ ஹாப்பி டு இன்வைட் கௌதம் வாசுதேவ் மேனன் சார் டு த OMG ஷோ. Thank you so much for coming, sir. Yes, please. It's such an honor to have you here. வாரணமாயிரம்ல சொல்லுவீங்க, இங்க கை வச்சுட்டானே, அந்த மாதிரி இங்க கை வச்சு சொல்றேன். இட்ஸ் சச் அன் ஆனர், பிளஷர் அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஃபேன் பாய் மூமெண்ட். என் லைஃப்ல வந்து சில பேர் முக்கியமான அங்கம் வந்து வகிச்சிருக்காங்க. அதுல வந்து நீங்க என்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, நானும் இதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல உங்ககிட்ட இப்படி பாக்குறேன். பட் உங்களை சைட்ல இருந்து நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன், இன்க்ளூடிங் த ஒப்பன்ஹைமர் ப்ரீமியர் வரைக்கும் கூட வந்து நீங்க எங்க வந்து உட்கார்ந்தீங்க, நான் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தேன். எப்படி உட்காருறீங்க, எப்படி கிளம்பி போறீங்க, நீங்க பார்க்கிங் வரைக்கும் எப்படி நடந்து போறீங்கிறது வரைக்கும் ஒரு ஸ்டாக்கர் மாதிரி நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பிகாஸ் யூ ஹவ் பீன் சச் அ பிக் ரோல் பிளேயர் இன் மை லைஃப். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், நான் வந்து யூஎஸ் போய் படிச்சிருக்கேன். இது ரெண்டு மேஜர் டெசிஷன்ஸ் தட் ஐ டுக். நவ் ஐம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் மூவி. ஸோ மூவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு இன்ஜினியர், நான் அவுட் சைடர் டு த ஹோல் மீடியா. ஸோ உங்களோட லைஃப் ஒரு அவுட் சைடர் மீடியாவுக்குள்ள வர முடியும், அதுவும் எஸ்பெஷலி மூவி மாதிரி ஒரு பிக் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஒரு அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுக்கு வந்து யூ ஹவ் பீன் சச் அ ஃபினாமினல் எக்ஸாம்பிள், இன்ஸ்பிரேஷன் எல்லாமே. நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஷோ யூ மெசேஜ். இந்த டிஸ்பிளேல பார்க்கலாம். இது வந்து 2018ல நான் அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து நான் ஒரு பிரேக்கப் ஃபேஸ்ல இருந்தப்போ பயங்கரமா சம்மந்தமே இல்லாம ஒரு யூடியூப்குள்ளலாம் வந்த டைம். ஸோ ரொம்ப ஒரு பிரேக்கப் ஃபேஸ்ல இருந்தப்போ நான் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதை நீங்க இன்னும் பார்க்கல. ஸோ ஆனால் நான் ஃபேமஸ் ஆயிட்டேன். பார்க்கலன்னு மறுபடியும் 2020ல என்னைக்காவது ஒரு நாள் இதை பார்க்க வச்சுன்னு நினைச்சேன், பார்க்க வச்சிட்டேன் சார். 2024ல ஒரு வழியா ஆஃப்டர் 6 years. ஸோ ஹாப்பி. இப்போ எப்படி இருக்கு பிரேக்கப் அப்புறம்? இப்போ ஐ எம் மேரிட் டு ஹர். யா, பட் அப்போ அந்த ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி. பட் யா சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஜேர்னியை நீங்க திரும்பி பார்க்குறப்போ so far it's not definitely the end of the journey, it's probably an interval mission. உங்க படத்துல வர மாதிரி நான் அப்படிதான் உங்களோட லைஃப்ல இந்த பாயிண்ட்டை பார்க்குறேன். உங்களோட ஜேர்னியை இது வரைக்கும் நீங்க பார்க்குறப்போ how do you feel about it? Come on, there's no regret at all. I'm in the journey. நீங்க சொன்ன மாதிரி and it's not to prove a point or anything like that. இதுக்குள்ள வரும்போது இது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவோட வரல. அண்ட் இன்னைக்கு ஹாட் டாபிக்கே வந்து யாரு nepotism, outsiders, இதுதான் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. But I never saw it like that. I always thought that from the time I saw Nayagan, I wanted to be a filmmaker, எழுதணும், படங்கள் நிறைய டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக நானும் இன்ஜினியரிங் ஒரு 4 years அந்த காலேஜில் இருந்தேன், படித்தேன்னு சொல்ல முடியாது. அண்ட் வெளியே வந்த உடனே 2 பேர்கிட்ட மட்டும்தான் நான் இதை பற்றி பேசணும், அவங்க பெர்மிஷன் வாங்கணும்னு நினச்சேன். அப்பா அம்மா they were really okay. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டோட்டலாக வேற ஒரு ஸ்ட்ரீம்குள்ளே போகும்போது அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு 1% டவுட் இருந்துச்சு. பிகாஸ் ஐ நோ தெம் ரியலி வெல், பீங் மை பேரண்ட்ஸ். அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் லைக் நான் நினச்ச மாதிரியே அவங்க வந்து இஃப் தட்ஸ் வாட் யூ வாண்ட் டு டூ, எஸ் கோ அஹெட், பட் ஐ யூ ஷுவர், யார் தெரியும் உனக்கு, எப்படி மறுபடியும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் ஒரு 3 years படிக்கணுமா, அதுதானே பெஸ்ட்டு அப்படின்லாம் கேட்டாங்க. பட் ஐ தாட் மறுபடியும் ஒரு 3 years படிக்க வேண்டாம், வில் கோ ஒர்க் வித் சம்படின்னு சொல்லி நான் அந்த முயற்சியில் இறங்கி அது நிறைய பேரை மீட் பண்ணி அதுக்கப்புறம் ராஜேஷ் மேனன் சார் கூட நான் ஒர்க் பண்ணி அண்ட் தென் ஒரு 5-6 years எல்லாருடைய, இப்போ நீங்கள் எனி ஃபில்ம் மேக்கரோட ஜேர்னி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அந்த ஒரு ஸ்ட்ரகிள் பீரியடோ அவங்க அதை பற்றி எலாபரேட்டாக பேசியிருப்பாங்க, இல்லை பேசாமல் இருந்திருப்பாங்க. ஐ நாட் டாக் ஸோ மச் அபவுட் இட், பட் தேர் வாஸ் தட் பீரியட் ஆல்சோ ஒரு 6-7 years பிஃபோர் ஐ லேண்டட் மின்னலே. அண்ட் ஃப்ரம் மின்னலே டு Dominic and the Ladies Purse is going to release in a few weeks. It's been great. It's been exhilarating na solno. It's been a ride. You meet all kinds of people, you get to know, and in any walk of life, if you had pursued engineering, you would have met in your journey, you would have met a few people, நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க லைஃப்பை பற்றி அண்ட் வேறு நிறைய விஷயங்கள். அதே மாதிரி தான் இந்த ஜேர்னியும் ஆக்சுவலாக ஒரு 10 years ஒரு டீமோட ஒர்க் பண்ணேன். டுடே ஐம் ஆன் pretty much on my own.
இட்ஸ் பீன் கிரேட். there's no looking back and thinking ஐயோ வேற ஏதாவது பண்ணியிருக்கலாமா இல்லை ஒரு 5 years வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. every moment has taught me, if I'm sitting here with you today, a moment from 3 years ago has taught me that I should sit here today அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். It's been great. Honestly, that's the answer. Yeah.